நியாயத்தின் பக்கம் தான் நிக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாமா, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ். நீங்கள் வந்து சாட்சி சொல்றதாக இருந்தாலும் சரி, நீங்க சப்போர்ட் பண்றதாக இருந்தால் யாருக்கு பண்ணணும்னா, யார் உண்மையாளர்களோ, யார் சத்தியத்தின் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். சரி, உங்கள் குடும்பத்தாரே தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவர்கள் பக்கம் நீங்க என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. புரிஞ்சாமா? ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்லுவோம், வலா தஆவனு அலல் இஸ்ம், பாவத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றது கூடவே கூடாது. இந்த மாதிரி சில சொல்லுவாங்க இல்லையா, என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாலும் நான் கூட நிற்பேன். அப்படி அது கரெக்டாமா? நல்லது செஞ்சா சப்போர்ட் பண்ணலாம், நன்மையான விஷயம் செஞ்சா கூட நிக்கலாம். எப்ப பாவமோ தப்பான காரியத்தை பண்றானோ என்ன செய்யக்கூடாதுமா, சப்போர்ட் நிக்கவே கூடாது. ஏன்பா இப்ப சொல்லு, நம்ம விளையாட்டுக்காக கூட ஏதாச்சும் ஒரு இரும்பை கொண்டு நம்ம சைக்கிளை பண்ணலாமா? இப்ப உதாரணமா நம்ம வீட்டுல காய்கறி அறுக்கிறக்காண்டி கத்தி வச்சிருப்பாங்க, சும்மா விளையாட்டுக்கு எடுத்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சும்மாவாச்சும் பண்ணலாமா அந்த மாதிரி? அப்ப வந்து நபி என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சகோதரரை பார்த்து யாரையும் பார்த்து நீங்க வந்து ஒரு இரும்பை என்ன செய்யக்கூடாதுமா, சைக்கிளை கூட பண்ணக்கூடாது. அப்படி பண்றதுனால ஷைத்தான் அந்த கையிலிருந்து அதை என்ன செஞ்சிருவான், நழுவ விட்டுருவாங்க. அதனால பண்ணக்கூடாது. அவர் வாட்டுக்கு அமைதியா இருந்தார், அவர் வாட்டுக்கு உட்கார்ந்து இருந்தார். ஆனா அவர்கிட்ட போயிட்டு ரீல்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல அநாகரிகமா கேவலமா நடந்து அதை அவரும் தடுத்திருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் அப்படித்தானே செய்வாங்க. ஆனா அதை கூட அவங்க பொறுக்காம அவரை தனியா கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு தரத்தை இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அந்த அடி அடிச்சு அவ்வளவு அடிக்க முடியுமோ, உசுறு மட்டும்தான் மிஞ்சிருக்கு, உசுறு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம பாதிக்கப்பட்டவருக்காக கண்டிப்பா குரல் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அல்லாஹ்விடத்துல உள்ளத்தால் என்ன செய்யணுமா, துஆ செய்யணும். எப்படி துஆ செய்வீங்க? யா அல்லாஹ் குணப்படுத்துவாயாக, அவருக்கு கூடிய சீக்கிரம் ஆரோக்கியத்தை தருவாயாக, அவருடைய குடும்பத்துக்கு இந்த சோதனையிலிருந்து பொறுமையை தருவாயாக, கூடிய சீக்கிரம் இவர் நலமோடு மீண்டும் அவரு வருவதற்கு கிருபை செய்வாயாக, அவருக்கு ஏற்பட்ட எல்லா கஷ்டங்கள் எல்லா அந்த காயங்களிலிருந்தும் அவர் என்ன செய்வாயாக, யா அல்லாஹ் நீ அவருக்கு மீட்டி கொண்டு வருவாயாகன்னு சொல்லி தம்பி நம்ம துஆ செய்யறது கடமைமா